Aravind onto the stage. ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 2 hours டைம் தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் ஜாபும் லீவ் பண்ண முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக நீ அப்போது 0.3 நீ கேட்ட மாதிரி கிடச்சிருந்தாலும் ஒரு இந்த மாதிரி நம்ம ஜாப் படிச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஏதோ வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு. நான் கண்டிப்பாக சார் நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஸோ வைஃப் இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப தூக்கமே இல்லை, இப்போதான் தூங்குறாரு. 5 இயர்ஸாக தூக்கமே இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு KR லாஜிக்ஸ். காலையில் 9 மணி 8 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து டைமே இருக்காது. டெய்லி ஒரு 2 hours, மார்னிங் ஒரு 1 hour தான் படிப்பார். ஸோ அந்த 2 hours 3 hoursல படித்து கிளியர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு அதில் நானே நிறைய ட்ரிக்ஸ் பண்ணணும், எப்படி நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா அதுக்குமே கூட நான் KR லாஜிக்ஸ் இவரோட டீச்சிங் ஸ்கில்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அங்கே போய் அதை அப்படியே தேங்க்யூ. சாரோட பேசிக் வீடியோ கோர்ஸ் நான் அவங்களுக்கும் அந்த ஷேர் பண்ணியிருந்தேன். சிலது அவங்களும் பார்த்தாங்க, அவங்க எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த டீச்சிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். onto the stage. அரவிந்த் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2023 நினைக்கிறேன் சென்னை இன்டர்வியூ வந்திருந்தாப்ல. அவர் வந்து அப்போவே நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. மேம் நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்னும் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் அப்படி கொண்டு போங்க இப்படி கொண்டு போங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஐ ரிமெம்பர் எல்லாமே வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் சென்னை இன்டர்வியூலேயே நிறைய ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ என்ன இன்னும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் வரணும் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணல, என்ன ஹாலில் பேச வைப்போன்னு எதிர்பார்க்கல. நான் ஆல்ரெடி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருப்பேன். 4 years ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் போயிட்டே தான், மெக்கானிக்கல் ஃபீல்டு. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 2 hours டைம் தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் ஜாபும் லீவ் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஜாப் படிச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஏதோ வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு. நான் கண்டிப்பாக சார் நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பேசிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் மெயின்ஸுக்கு வந்து இந்த கிராமர்லாம் செட் ஆகாது, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும், இந்த மாதிரி இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் மேமோட ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன் தான். அதே மாதிரி இந்த அஃபேர்ஸ் க்ளவுடில் வந்து அவங்க டெய்லி எடிட்டோரியல் விடுவாங்க, அதில் ஒர்க்அப்ஸ் படித்து நோட் பண்ணி இது பண்ணுறது, அது மட்டும்தான் மெயின்ஸில் யூஸ் ஆகும். அதுதான் இந்த வருஷம் யூஸ் ஆச்சு. கனிஷ் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் எல்லாமே அவர் தான். ஆக்சுவலாக நான் டைம் இல்லைனால வேறு யார் கிளாஸ் பார்க்கணும் டைம் நான் பார்க்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இது மட்டும்தான் பார்ப்பேன். பேசிக்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் கேலேருந்து எல்லாமே. லாஸ்ட் இயர் நான் 0.5 மிஸ் EBPS PO மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக 0.3 இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட் கிடச்சிருக்கும். அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக நீ அப்போது 0.3 நீ கேட்ட மாதிரி கிடச்சிருந்தாலும் ஒரு சென்ட்ரல் பேங்க் அந்த மாதிரி ஒரு மும்பையிலையோ இல்லை கொல்கத்தாலையோ வேலை செஞ்சிருப்பேன், பெஸ்ட்டாக கிடைக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கேன். NACயில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. இப்போ NACயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 months ஆச்சு ஜாயின் பண்ணி. ஸோ ஐ திங்க் வெளியே பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். 0.5 செஸ்ஸில் போகும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. எது டைம் வரும், ஸ்ட்ராட்டஜி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ரீஸ்ட்ரக்சர் பண்ண போன வருஷம். இந்த வருஷத்துக்கு இங்கிலீஷுக்குலாம் நான் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய மெயின்ஸில் வீடியோ பார்க்குறது நிறைய நான் பண்ணேன். அந்த மாதிரி எல்லாருமே சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு PO லெவல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த RBI கிரேட் B அந்த மாதிரிலாம் பர்சனல் சஜஷன் RBI கிரேட் B SEBI அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அங்கேருந்து என்ன ஸ்கேல் 2 போகிறது என்ன தேவை. இப்போ எனக்கு வந்து லைசன்ஸ் அசோசியல் எக்ஸாம் இருக்குது, பேங்க்கு வந்து JIB CIB இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி போங்க. நீங்கள் இன்னமும் வந்து அங்கே போயிட்டு இன்னும் ஒர்க்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் கிடைச்ச ஒர்க்கில் நீங்கள் என்ன ப்ரமோஷன் எப்படி நீங்கள் எடுக்கலாம், ஃபாஸ்ட்டாக போனது பாருங்கள். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே இது ஒரு தாட் இருக்கும், என்னென்னா நம்ம நல்லா படித்து முன்னேறிட்டு நமக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடும். ஏன்னா எனக்கே 2 monthsல எனக்கு அந்த எய்ம் எனக்கே மறந்துச்சு. அதனால் மேபி உங்களுக்கு முடிஞ்சவங்க உங்களுக்கு டெலிகிராம் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆகாமல் இருப்பாங்க, சின்ன சின்ன அட்வைஸ் கொடுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் உங்களுக்கு இந்த RRBPOவில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ கண்டிப்பாக நிறைய பேர் கிளர்க் மாதிரி தான் பண்ணுவாங்க, PO பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரியாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக அம்மா கூப்பிட்டு வர முடியல, அம்மா அப்பா சென்னையிலேருந்து வரதுனால. இப்போ தான் நான் மதுரை கோயிலுக்கு போய் ரீச் ஆனேன், அதனால் வர முடியல. ஸோ வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும்.
நம்ம தோல் விழும்போதெல்லாம் எல்லாமே நம்ம தட்டி எழுப்புறதுக்கு எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஸ்டாஃபோட மென்டார்ஷிப் தான் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா வச்சுக்கோங்க. மென்டார்ஸ் கொஞ்சம் யாராச்சும் நீங்கள் ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சப்போர்ட்டை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ வைஃப் இங்கே தான் இருக்காங்க. தேங்க்யூ. செட் எக்ஸாம் 2 வயசாக எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஆப்டிலாம் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் படிக்க வைக்கணும். நீங்க எப்படி சப்போர்ட்டிவா இருந்தீங்க? கண்டிப்பா இது மேரிட் கப்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஃபேக்டரா இருக்கும். சும்மா பேசுங்க உங்களுக்கு. Actually, you achieved, my dear. So 5 years வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காரு. பிஃபோர் ஆக்சுவலி இது 5 years ஹார்ட் ஒர்க்கு. மார்னிங் படிக்க டைமும் இருக்காது, ஈவினிங்கும் டைம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கமே இல்லை. இப்போ தான் தூங்கிட்டே இருக்காரு அவர். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் கம்பல்சரி நம்ம அந்த ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கோல் எப்பவுமே டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் இன்வால்மெண்ட் இருந்துச்சுனாலே அச்சீவ் பண்ணிடலாம். அச்சீவ் ரொம்ப தூக்கமே இல்லை, இப்போலாம் தூங்குறாரு அவர். 5 years தூக்கமே இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு கேஆர் லாஜிக்ஸ். ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அதில் நான் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணணும், எப்படி நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா அதுக்குமே கூட நான் கேஆர் லாஜிக்ஸ் இவரோட டீச்சிங் ஸ்கில்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அங்கே போய் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. சாரோட பேசிக் வீடியோ கோர்ஸ் நான் அவங்களுக்கும் அந்த ஷேர் பண்ணியிருந்தேன். சிலது அவங்களும் பார்த்தாங்க, அவங்க எக்ஸாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அங்கே டீச்சிங் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் சார். அரவிந்த், இன்னும் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இன்சூரன்ஸ் பற்றினா அவ்வளோ அவேர்னஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஒரு 2 minutes மட்டும். பிகாஸ் பீயிங் அ பிஓ ஆஃபீஸர், எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கட்டும், என்ஐசிஏஎல்லாக இருக்கட்டும், என்ஐஏசிஎல், ஸோ இதில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கேயே நம்மளுக்கு இல்லை. பட் என்னன்னா இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கம்மியான வேகன்சினால நிறைய பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது. பட் அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஒர்க் நேச்சர் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக நானும் லாஸ்ட் இயர் முன்னாடி எல்லாமே வரும் இந்த 6 எக்ஸாம் தான் அப்ளை பண்ண, வேறு அப்ளை பண்ண மாட்டேன். இந்த வருஷம் வந்து இந்த 0.5 போனாலும் அந்த வெறி எனக்கு வந்து 18 எக்ஸாம் அப்ளை பண்ணேன் இந்த தடவை. இபிஎஃப்ஓ, ஸ்டெனோ எதுவுமே விடலை. அது 5000 சம்பளம்லாம் பரவாயில்ல, போய் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் என்ஏசியில் அட்டன் பண்ணேன். வேகன்சி கம்மி தான், கிளியராகுன்ற நம்பிக்கையில் நான் போகல. ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த டே பெஸ்ட்டாக அமைகிறது தான் நம்ம கையில் இல்லை. பெஸ்ட்டாக அமைஞ்சது கரெக்டாக. அந்த டே நான் செலக்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக எல்லாமே கிளிக் ஆச்சு, எல்லாமே செலக்ட் ஆச்சு. அதே மாதிரி ஒர்க் நேச்சர் வந்து 2 months இருக்கேன். உங்களுக்கு ஜாப் வந்து 10 to 5:36 அந்த மாதிரி தான். டிபெண்ட்ஸ் ஆன் சிட்டி. நான் கிளாஸ் ஏ சிட்டி சென்னையில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப கொஞ்சம் கிளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். மற்ற சிட்டியில் விட ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். ஒர்க் என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பேங்க் மாதிரி நமக்கு நம்ம கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கிடையாது, உங்களுக்கு பேக் எண்டில் ஒர்க்கும் கிடையாது. அதனால் வந்து இன்சூரன்ஸ் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சேலரியிலேருந்து உங்களுக்கு அவங்க பார்த்துக்கிற விதமே நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த ட்ராவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க. ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ரொம்ப ப்ரெஷராகவும் இருக்காது. ஸோ பட் நீங்கள் இதுவும் இன்சூரன்ஸை ட்ரை பண்ணுங்கள். அது இன்சூரன்ஸ் அனாலிசிஸ் படிச்சு தான் வரணும் அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு இன்டர்வியூலும் சரி, மெயின்ஸ்லும் சரி, எனக்கு இன்டர்வியூ கொஷின் ஒன்றும் கூட இதை பற்றி இன்சூரன்ஸ் பற்றி கேட்கவும் இல்லை. உள்ளே போனாலும் அவங்க 4-5 இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அதை நீங்கள் படித்தா போதும். ஏன்னா அவங்க லைசன்ஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் அந்த ஃபஸ்ட் இயரே பாஸ் ஆகி ஆகணும். அது பாஸ் ஆனால் தான் நீங்கள் அடுத்து கன்டினியூஷன். அதனால் நீங்கள் அப்போ படிப்பீங்க. அதனால் நீங்கள் இப்போ முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலாக மெயின்ஸில் ஸ்பீடு முக்கியம். அதுதான் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம். அது என்ஐசிஎல் ஆகட்டும், இப்போ ஓரியன்டல் வருது, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, நமக்கு ஈஸியாக மெயின்ஸில் ஈஸியாக கேட்டுட்டு எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுமோ அதான் மேட்ரு. ஸோ நம்ம பயப்படாமல் எல்லாமே அப்ளை பண்ணணும். அதுதான் எந்த எக்ஸாம் இருந்தாலும் 10 வேகன்சிலாம் அப்ளை பண்ணி அதை என்ன கை பார்த்தணும். அதுதான் அரவிந்த் எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். ஒரு 3 years இருக்குமா அரவிந்த்? 5 years இருக்கும். அவ்வளோ ஆயிடுச்சா சார்? உங்களை வந்து பார்த்தே ஆகணும், நான் என்ன படிக்கிறதுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷரில் வீட்டுக்கு வந்துட்டு அதில் ஒரு சொல்லியிருந்தாரு, சார் நீங்கள் அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்க சார், நான் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் காலையில் கிரிக்கெட் பார்த்துட்டு திருப்பி லைவ் எடுக்கிறது, நான் கிரிக்கெட் பார்த்துட்டே திருப்பி நான் படிக்க ஆரம்பிப்பேன், நீங்கள் கிரிக்கெட் பார்த்துட்டே திருப்பியும் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க சார். வந்து பார்த்துட்டு போகிறப்ப ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கூட 2 years முன்னாடி பேசினார் சார், நான் கிளியர் பண்ணிடலாமா காலையில் சென்னையில் ஒரு 9 மணிலேருந்து, ஏன்னா அதை கொஞ்சம் நிறைய பேத்துக்கு மோட்டிவேட் ஆகலாம். 9 மணிலேருந்து திருப்பி சென்னை டிராஃபிக் தெரியும் இல்லையா? ஸோ 6 மணி 8 மணியா 8 மணிக்கு
காலையில் 9 மணி 8 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து டைமே இருக்காது. டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் மார்னிங் ஒரு 1 hour தான் படிப்பார். ஸோ அந்த 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸில் படித்து கிளியர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் ஒர்க் போகிறவங்க நிறையா பேர் கேட்குறது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒர்க் போகிறவங்க கேட்பாங்க சார் என்னால் கிளியர் பண்ண முடியுமா. நான் ஒரு சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக நீட் இருக்கும். ஸோ ஒர்க் போயிட்டே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அரவிந்த் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ. மேல்கொண்டு ஏதாவது யூடியூப் செஷன்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் மார்க் இன்டர்வியூ சென்னையில் எது இருந்தாலும் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, எங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சது ஒரு விஷயம் தான் ஆஃப்டர் கிளியர். ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ.